பிரின்ஸ் ஜுவல்லரியின் 300க்கு 300 ஆடி ஆஃபர். கிராமுக்கு ரூபாய் 600 சேவ் பண்ணுங்க. குதிரை பேர வழக்கில் காவல் நிலையத்தில் ஆஜராவதிலிருந்து 6 நாட்கள் விலக்கு வேண்டும் என்று கேட்டு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மனு தாக்கல் செய்திருக்கிறார். ஏற்கனவே இவர் 2 நாட்களாக ஆஜராகவில்லை என்ற செய்தியையும் பார்த்தோம். காவல் நிலையத்தில் ஆஜராவதிலிருந்து 6 நாட்கள் விலக்கு கேட்டு செந்தில் பாலாஜி மனு தாக்கல் செய்திருக்கிறார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மனு தாக்கல் செய்திருக்கிறார். காவல் நிலையத்தில் ஆஜராவதிலிருந்து 6 நாட்கள் விலக்களிக்க கோரி செந்தில் பாலாஜி மனு தாக்கல் செய்திருக்கிறார். குதிரை பேர வழக்கில் முன்ஜாமீன் அளித்த நீதிமன்றம் காவல் நிலையத்தில் தினமும் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனையையும் விதித்திருந்தது. அவருக்கும் அவரது சகோதரருக்கும் இந்த நிபந்தனை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அவர் கடந்த 2 நாட்களாக ஆஜராகவில்லை. டாஸ்மாக் வழக்கில் வழக்கறிஞரோடு ஆலோசனை நடத்த வேண்டியிருப்பதால் விலக்கு தேவை என்று மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் அவருக்கு டாஸ்மாக் முறைகேடு தொடர்பான வழக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. அதிலும் ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்துள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பையாவிடம் கேட்டப்பெல்லாம். சுப்பையா, கூடுதல் விவரம் என்ன? அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தொகுதி தாவேக எம்எல்ஏ இளையராஜாவிடம் அரசுக்கு எதிராக வாக்களிப்பதற்காக குதிரை பேரம் பேசியதாக 35 கோடி ரூபாய் வரை பேரம் பேசியதாக புகார் பதிவு செய்யப்பட்டது. இதன் அடிப்படையில் திருவல்லிக்கேணி போலீசார் வழக்கு பதிவு செய்தார்கள். இது தொடர்பாக விசாரணைக்கு ஆஜராகுமாறு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் ஆகியோருக்கு சம்மன் அனுப்பியிருந்தார்கள். முன்னதாக இந்த வழக்கில் முதலில் 5 பேர், பிறகு 8 பேர் உட்பட 12 பேர் வரைக்கும் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இது 2 பேருக்கும் இந்த வழக்கு தொடர்பாக முகாந்திரம் இருப்பதால் சம்மன் அனுப்பப்பட்டது. இவர் இருவரும் முன்ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடினார்கள். சென்னை உயர்நீதிமன்ற வழக்கு விசாரித்த நீதிபதி ஜி கே இளந்தரியன் இவர்களுக்கு முன்ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். தினமும் காலை 10:30 மணிக்கும் மாலை 5:30 மணிக்கும் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராக வேண்டும் என்ற நிபந்தனை விதிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் 15 நாட்கள் அவாஸ் வழங்கப்பட்டிருந்தது. அந்த நிலையில் தலைமறைவாக இருந்த நிலையில் செந்தில் பாலாஜியும் அவரது சகோதரரும் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜராகி முன்ஜாமீன் பெற்ற பிறகு திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட்டு வந்தனர். இந்த நிலையில் டாஸ்மாக் மதுபான கொள்முதல் மற்றும் வாகன டெண்டர், காலிப்பட்டம் சேகரிப்பு ஆகியவற்றை தொடர்பாக 100 கோடி ரூபாய் வரை முறைகேடு செய்துள்ளதாக லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்தார்கள். முன்னதாக இது தொடர்பாக அவர் 41 இடங்களில் அவர்கள் சோதனை மேற்கொண்டனர். அதன் அடிப்படையில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் செந்தில் பாலாஜி மற்றும் டாஸ்மாக் முன்னாள் நிர்வாக விசாரணை உட்பட 7 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தார்கள். இந்த வழக்கில் முன்ஜாமீன் கேட்டு செந்தில் பாலாஜி நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடியிருந்தார். நேற்று இந்த மனு விசாரித்த நீதிபதி இளந்தரியன் இந்த வழக்கில் முகாந்திரம் இருப்பதால் ஆரம்பகட்ட விசாரணை நடத்த வேண்டும் என்று காவல்துறை தெரிவித்திருப்பதால் முன்ஜாமீன் வழங்க முடியாது என்று தள்ளுபடி செய்தார். இதனைத் தொடர்ந்து அவர் கைது செய்யக்கூடும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அவர் மீண்டும் தலைமறையாகிவிட்டார். நேற்று காவல் நிலையத்தில் ஆஜராகவில்லை. இதற்கிடையே அவர் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டதாகவும் தகவல்கள் உலா வந்தன. இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேற்று திருவல்லிக்கேணி நேற்றும் மீண்டும் ஆஜராகவில்லை. இந்த நிலையில் உயர்நீதிமன்றத்தில் இப்ப தற்போது மனு ஒன்று தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் தான் ஜூலை 25ஆம் தேதி முதல் தினமும் ஆஜராக கையெழுத்திட்டு வருவதாகவும் நிபந்தனைகளை முறையாக நிறைவேற்றி வருகிறேன். லஞ்ச ஒழிப்புத்துறை தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்ற வழக்கினோடு கலந்து ஆலோசிக்க வேண்டியுள்ளது. இது தொடர்பாக சட்ட ஆலோசனை ஈடுபட வேண்டியிருப்பதால் தனக்கு 6 நாட்கள் மட்டும் விலக்களிக்க வேண்டும் என்றும், அதே வேளையில் நீதிமன்றம் விதித்த நிபந்தனைகளை முறையாக பின்பற்றி வருவதால் தனக்கு 5-6 நாட்கள் மட்டும் நேரில் ஆஜராகுவதற்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்று திருவல்லிக்கேணி போலீசாருக்கு நேற்று கடிதம் எழுதியுள்ளேன். எனவே இதை எனக்கு அனுமதித்து இதற்கான விலக்களிப்பதற்கு நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என்று கேட்டிருந்தார். இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வந்து எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பையா. பிரின்ஸ் ஜுவல்லரியின் 300க்கு 300 ஆடி ஆஃபர். கிராமுக்கு ரூபாய் 600 சேவ் பண்ணுங்க.